Very good morning. ஒரு தொலைதூர ராஜ்ஜியத்தில் குழந்தைகளிடம் மிகவும் அன்பாகவும் இருந்த ஒரு மிட்டாய் தேவதை இருந்தது. அவளுடைய வீட்டில் எப்போதும் வெவ்வேறு வண்ணங்களில் எல்லா வகையான மிட்டாய்களும் இருந்தன. அவள் வழக்கமாக நல்ல குழந்தைகளுக்கு மிட்டாய் கொடுப்பாள். குழந்தைகள் நல்லவர்களா இல்லையா என்று பார்க்க மிட்டாய் தேவதை பூமி முழுவதும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் பயணித்தது. அவள் ஒரு நல்ல குழந்தையாக இருந்தாள். அவள் அவனுக்கு அல்லது அவளுடைய மிட்டாய் கொடுப்பாள் அல்லது அந்த குழந்தைக்கு சில பாடங்களை கற்பிப்பாள். ஒரு நாள் அவள் ரோஸ் என்ற கிராமத்திற்கு சென்று ஒரு வயதான பெண்மணியாக மாறுவேடமிட்டாள். அவள் கிழிந்த ஆடைகளை அணிந்து கிராமத்தின் நுழைவாயிலில் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தாள். லிட்டில் டிட்டும் சோனும் தங்கள் அம்மாவுக்கு ரொட்டி வாங்கச் சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் கடந்து சென்றபோது சாலையின் அருகே மூர்ச்சையாக இருந்த மூதாட்டியை கண்டார்கள். டிட் அவளை பார்க்க போகிறபோது சோன் ஹாய் என்று கூறி அவளை நெருங்காதே என் சகோதரனே. அவள் மிகவும் அழுக்காக தெரிகிறாள். நாம் அருகில் வந்தால் நமக்கு ஒரு நோய் வரலாம். சோன் சொன்னதை பற்றி டிட் கவலைப்படவில்லை. அவர் வயதான பெண்மணியிடம் ஓடிச் சென்று, மேடம், நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். அந்த வயதான பெண்மணி, நான் பசியால் வாடுகிறேன், நான் 3 நாட்களாக எதுவும் சாப்பிடவில்லை என்று பதிலளித்தார். டிட் அவளுக்கு ரொட்டி துண்டை கொடுத்தார். சோவான், அம்மா உன்னை திட்டுவாள் சகோதரா என்று கத்தினார். வயதான பெண்மணி டிட்டிற்கு நன்றி தெரிவித்தார். சாப்பிட்டு முடித்த பிறகு அவள் தனது குச்சியுடன் நடந்து சென்றார். அவர்கள் வீட்டிற்கு வந்ததும் சோவான் நடந்ததை பற்றி தன் அம்மாவிடம் கூறினார். அவள் அவர்களை திட்டவில்லை, ஆனால் அவர்களிடம், நமக்கு ரொட்டி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நாம் இன்னும் பால் குடிக்கலாம். உன் சகோதரன் டிட் தேவையில் இருக்கும் ஒருவருக்கு உதவி செய்திருக்கிறான். அது மிகவும் நல்ல செயல், அவருக்கு விருது வழங்கப்பட வேண்டும். சோவான், நீ உன் மூத்த சகோதரனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? சோவான், ஓ, அது ஒரு நல்ல செயலா? உன் வார்த்தைகளை நான் நினைவில் கொள்வேன் அம்மா. நீங்கள் பினோச்சியோ மற்றும் நல்ல தேவதையையும் படிக்க விரும்பலாம். அந்த நேரத்தில் கதவை தட்டுவது கேட்டது. தாயும் குழந்தைகளும் கதவை திறந்தனர். வீட்டு வாசலில் ஒரு கூடை நிறைய மிட்டாய்களும் ஒரு கடிதமும் இருந்தன. அம்மா கடிதத்தை திறந்து, நான் மிட்டாய் தேவதை. கிராமத்தின் நுழைவாயிலில் எனக்கு உதவியதற்கு நன்றி தெரிவிக்க இந்த மிட்டாய் கூடையை உனக்கு கொடுத்தேன். மிட்டாய் சாப்பிட்ட பிறகு குழி ஏற்படாமல் இருக்க பல் துலக்க மறக்காதே என்று வாசித்தாள். டிட் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார், மேலும் தனது சகோதரர் சோனுடன் மிட்டாய்களை பகிர்ந்து கொள்ள மறக்கவில்லை. கதையின் நீதி, கருணையும் தாராள மனப்பான்மையும் எப்போதும் எதிர்பாராத வழிகளில் வெகுமதி அளிக்கப்படுகின்றன. Thank you and bye. Like, share and subscribe for more videos.